இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 7ல் ஃபுல் எபிசோடில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த கொளுத்தி போடுற வேலையெல்லாம் பக்காவாக செய்வார் அப்படின்றத நம்மளால் ஒரு 4-5 நாளாகவே பார்க்க முடியுது. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வெளியில் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாரு. வெளியில் யாரெல்லாம் பிஆர் வச்சுருக்கிறீங்க, பெய்டு பாட்ஸ் எல்லாம் யார் யாருக்கு இருக்கிறா, ஃபேக் ஓட்ஸ் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தெளிவாக சொல்லப்போனால் ஒருத்தர் பேசிட்டு அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் அர்ச்சனாவுக்கு ஆப் வைக்கிற மாதிரி தான் பிக் பாஸ் பண்ணியிருக்கிறாருன்றதை கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா 3 லட்சம் வாக்கை கடக்கிறாங்க அப்படின்னும்போது அது இவங்களுக்கு டென்ஷன் ஆக தானே செய்யும். அதனால் இப்படி கொளுத்தி போடுவோம் அப்படின்ற மாதிரி அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு ஃபேக் ஓட்ஸு, பிஆர் டீமு, பெய்ட் பாட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த டாஸ்கே கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. அப்போ என்ன சொல்கிறான்னா, விசித்ரா இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. விசித்ரா என்ன சொல்கிறான்னா, அர்ச்சனாவுக்கு தான் நான் அப்படி நினைக்கிறேன், பிஆர் டீம் அர்ச்சனாவுக்கு தான் செயல்பட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய வன்மத்தை கொட்டுறாங்க. எப்போவுமே தினேஷை சொல்லுவாங்க, இப்போ அர்ச்சனாவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத, ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றத கணித்த உடனே அர்ச்சனாவுக்கு தான் பிஆர் டீம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது அர்ச்சனா கோபப்படுத்துது. அப்புறம் அர்ச்சனா போய் பேசும்போது சொல்கிறாங்க, பிஆர் டீம் அப்படின்னுட்டுலாம் யாரும் வச்சுட்டு வர்றதில்லை மேம். இப்போ நம்மளுடைய சோஷியல் மீடியாவை ஒருத்தர் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்டையாவது நம்ம ஒப்படைச்சிட்டு தான் வருவோம். அவங்க மூலமாக ஃபேன்ஸு கிரியேட் ஆவாங்க. ஃபேன்ஸு தான் அதிக அளவு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. தவிர்த்துட்டு நம்ம பைசா கொடுத்து செலவு பண்ணி பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. பைசா இல்லைன்றதுக்காக தான் நான் இந்த ப்ரோக்ராம்க்கே நான் வந்திருக்கேன். என்னை பார்த்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெய்ட் பாட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா கிழிச்சு தொங்க விட்டாங்க. அது அந்தளவுக்கு நம்ம டீப்பாக போக வேண்டாம். இவரே கூட பிக் பாஸே கூட கொஞ்சம் வார்ன் பண்ணுற அளவுக்கு கூட இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகள் மாறும்போது பிக் பாஸ் வார்ன் பண்ணார் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் இந்த இடத்துல விசித்ரா தன்னுடைய அந்த வயசுக்கேற்ற அந்த புத்தி இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் அப்படின்னு தோணுது. அப்படி பார்க்க போனால் விசித்ராவுக்கு 3 பசங்க 4 பசங்க, அவ்வளோ பெரிய பசங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் செயல்பட்டாலே போதுமானதாக இருக்கும் போல இருக்குது. இது தவிர்த்துட்டு பிஆரும் வச்சுருப்பாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க, எல்லாருக்குமே பிஆர்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும்போது ஒருத்தரை டார்கெட் பண்ணி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பயங்கர சண்டை ஆகிடுது அந்த விஷயங்கள்லாம். ஏன்னா கொளுத்தி போடுறது அவருடைய வேலை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த பரமபதம் டாஸ்க் தான், ஸ்னேக் அண்ட் லேடர் டாஸ்க் தான். அதில் 2 டீமாக பிரிஞ்சு பண்ணாங்க. அதில் தினேஷ் டீமும் விசித்ரா டீமும். தினேஷ் டீமில் அர்ச்சனா, பூர்ணிமா, விஷ்ணு இவங்க இருந்தாங்க. மீதி அந்த பக்கம் இருந்தாங்க. மணி, இன்னொருத்தவங்க யார், மாயா, மணி, மாயா, விஜய்வர்மா. இதில் விசித்ரா டீம் தான் ஜெயிச்சுது. ஏன்னா விஜய்வர்மா இவங்க டைஸ் உருட்டி போட்டுகிட்டே இருக்கணும். அதில் விசித்ரா போடும்போது இவனுடைய விஜய்வர்மா தான் முன்னோக்கி வந்துடுது. அதனால் விஜய்வர்மா தான் ஜெயிச்சது, அந்த டீம் ஜெயிச்சது அப்படின்னு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க போய் விசித்ரா போயிட்டு இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள ஜென்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அங்கே போய் உட்காந்துட்டு பேசுகிறாங்க. என்னடா நான் வர வார்த்தைகளை விட்டுடுறேன், எனக்கு நான் மனசில் வச்சுட்டு பேச முடியல, அதனால் நான் சொல்லிடுறேன் அந்த மாதிரி அப்படின்ன உடனே தினேஷ் அங்கே உட்காந்துட்டு சிரிக்கிறாரு. அதுக்குள்ளே விஷ்ணு ஒரு கவுண்டர் அடிக்கிறாரு. எபிசோடில் காட்டிடுவாங்க, உங்களுக்கு ஆப் வச்சுருவாங்க, நீங்கள் பேக் பண்ணி ரெடியாக இருங்க, கிளம்ப வேண்டியதா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே என்னடா இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தான் விசித்ராவால் அந்த மாதிரி போயிட்டு நடிக்க முடியுதோ தெரியல. ஆனால் ரொம்ப ஃபேக் அப்படின்றது நல்லா தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மாயா இவங்க மண்டையை கழுவுது, அர்ச்சனா மண்டையை கழுவுது. இல்லை அவங்க அப்படின்ற அர்த்தத்துலலாம் சொல்லலை. நார்மலாக என்ன சொல்ல நினச்சாலும் அதை அவங்க மறைக்காமல் அப்படியே சொல்லிட்டாங்க அப்படின்னு என்னென்னோ அது மண்டை கழுவுது. அதுக்கு அர்ச்சனா செருப்பால் அடித்த மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ நாள் அப்போ பேசுகிறாங்க, என்னென்னவோ இது பண்ணுறாங்க, அதெல்லாம் நடிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இவ்வளோ ஃபேக்காக இருக்கிறாங்களே அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சண்டையிலே சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ காலம் நீங்கள் மாயாவையும் பூர்ணிமாவையும் அவ்வளோ கழுவி ஊற்றுனீங்க, இன்றைக்கி போய் அவங்ககிட்டே போய் கொஞ்சிட்டு நிற்கிறீங்க, அப்படின்னும் போது நீங்கள் நடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டே விட்டுருப்பாங்க. அதை தான் இங்கே மாயா முன்னாடியும் கேட்குறாங்க.
இவ்வளோ பிஆர் டீம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்த சேனலும் ஹோஸ்ட்டும் வந்து மாயாவுக்கு வந்து அவ்வளோ சொம்பு தூக்குறாங்க. நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது. இப்போ கூட லீஸ்ட்டில் மாயாவும் பூர்ணிமாவும் தான் இருக்கிறாங்க. இந்த மாயா கிட்ட கூட யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களையுமே சேனல் காப்பாற்றிட்டு வந்திருக்கு இவ்வளோ காலம் அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. இருந்ததுலே ரொம்ப வெரி ஒஸ்ட்டு சீசன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7 தான் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து இவ்வளோ நாள் டாஸ்க்கு எதுவும் கொடுக்கல. இப்போ போயிட்டு முடிகிற நேரத்தில் போயிட்டு அடிச்சுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, எப்படி இதுலேயும் அர்ச்சனாவோடைய இதை டவுன் பண்ணலாம் அப்படின்னு தான் சேனல் யோசிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபேன் ஜோன்லேருந்து எப்போவுமே வந்து ரெட் கார்பெட் இது பண்ணுவாங்க. யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ரெட் கார்பெட் விரித்து அங்கே இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ட் வந்து கார்பெட் விரித்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுலேயும் இந்த குள்ளநரிங்களுக்கு வயிறு எரியுது பாருங்கள். மாயாக்கும் பூர்ணிமாக்கும் என்னடா அது இப்படி ஃபேன்ஸ் கூட இவளுக்கு தான் அதிகமாக இருக்காங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ரெட் கார்பெட் அவளுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிட்டாக 2 கொடுத்துருந்தாங்க. இதுதான் பிக் பாஸ் பண்ண தப்பு. பிட்டாக கொடுத்துருக்கூடாது, ஒரு நீட்டாக போட்டுருந்துருக்கணும். போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் அர்ச்சனா போகிறாலோ அங்கங்கெல்லாம் இவங்களை விரித்து போடுன்னு சொல்லியிருந்துருக்கணும். அதை சொல்லியிருந்தால் இவளுங்க அடங்கியிருந்துருப்பாங்க. அதை விட்டு 2 துண்டாக கட் பண்ணி கொடுத்தவொடனே காலில் கட்டி விட்டுட்டு நீ எங்கே போகணுமோ போ அப்படின்ற மாதிரி இவளுங்களுக்கு வந்து வயிற்றுச்சலில் அது வேற சொல்லிட்டு வேற சிரிக்கிற ஆளுங்களுள்ள போயிட்டு நமக்கு ரெட் கார்பெட் விரிக்க சொன்னாங்க, நம்மமான்னு மடித்து பின் பண்ணி விட்டுட்டோம், நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட தகுதி இல்லாத உட்காந்துருக்கீங்க சாப்பிட்டுட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு கூட தகுதி கிடையாது. இவ்வளோ ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்கும்போது என்ன பேக் ஃபயர் ஆகுது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசுகிறது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுது. விசித்ராக்கு அப்படி தான், நான் பேசுனது ஏதோ எனக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்ற அந்த பயம் வருது. அப்படின்னும் போது என்னடா சொல்கிறது, இந்த மிட்வீக் எவிக்ஷன் போட்டு இந்த பூர்ணிமா மாயாவை கொஞ்சம் வெளில துரத்துறீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. மற்றவங்களாவது கேம் நல்லா விளையாடிட்டு போட்டுமே, இதுங்க இருந்துக்கிட்டு இன்னும் யாரை கெடுக்கலாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே ஜாலியாக சுற்றிருக்காங்க ஜென்ஸுங்க. இதுங்க பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் பொம்பளைங்க ஒன்று சேர்ந்து அந்த இடம் எப்படி கலவரமாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அவங்க அந்த பக்கம் ஜாலியாக இருக்காங்க ஜென்ஸு. இவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப அசிங்கம் பண்ணிக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வேறு மறுபடியும் வந்து மாயா வந்து மண்டே கழுவுது, விஷ்ணு இந்த மாதிரி ஏமாற்றிட்டாரு இவளை பூர்ணிமாவை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. யாரை ஏமாத்தினா ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இப்போ வரைக்கும் தண்டமாக உள்ளே உட்காந்துட்டு இப்போ சேனலோட சப்போர்ட்டோடு யார் இருக்கிறா அப்படின்றது, விளையாடாமலே யார் இருக்கிறா எல்லாமே நல்ல மக்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட நீங்களாம் இப்படி பேசுகிறது வந்து உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுது. பிக் பாஸ் கிட்ட கேட்குற ஒரே கேள்வி இதுதான், மிட்வீக் எவிக்ஷன் போட்டிருந்துருக்கணும் இன்றைக்கி, ஆனால் போடலை. ஏன் போடலைன்னு தெரியல. இருந்தாலும் இனி எத்தனை பேரை தான் நீங்கள் ஃபைனலுக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்ட்டு பார்க்குறோம். இந்த வீக்கெண்டில் யாரை அனுப்புகிறீங்கன்னு பார்க்குறோம். மாயாவும் பூர்ணிமா லீஸ்ட்டில் இருக்காங்க. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இதுங்களை பொத்தி கொண்டுட்டு வர போகிறீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.